USSR ஜெரால்டு ஃபோர்டுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? பென்னி பிராங்க்ல எப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு? டெல் அவீவ்ல பத்தி எறியக்கூடிய தொழிற்சாலைகள் சல்மான சாகடிக்கணுமா அப்படின்னு சொன்னது யாரு? இந்தியாவினுடைய பாமர ஏல ஒருத்தவர் $350 பில்லியன் இன்னைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி இருக்கிறாரு. ஈராக்கில் இருக்கக்கூடிய ராணுவம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக களமிறங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட பல்வேறு தகவல்களை வீடியோக்களுடைய ஆதாரங்களோட இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவதா பார்த்தீங்கன்னு சொன்னா USSR ஜெரால்டு ஃபோர்டு. இந்த கப்பலை பாருங்க, எவ்வளோ பெரிய கப்பல்னு ரொம்ப பீத்திக்கிட்டாங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இதை எதுவுமே பண்ண முடியாதுப்பா. கிட்டத்தட்ட இதுல ஒர்க் பண்ற ஆள்கள் பார்த்தீங்கன்னா 4500 பேர் ஒர்க் பண்றாங்களாம். ஏர்கிராஃப்ட் எல்லாமே இருக்குது. உலகத்துல அதிநவீன விமானம் சொல்லிக்கிற அந்த விமானம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, F-35 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த விமானம் எல்லாம் இதுல தான் இருக்குதாம். இந்த USSR ஜெரால்டு ஃபோர்டு கப்பல் இன்னைக்கு அடி வாங்கி தாக்குதலுக்கு உள்ளாக்கி அந்த கப்பலை எடுத்துட்டு ஓடி இருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு எந்த தாக்குதலும் வரல, எங்களுக்கு எந்த பாதிப்பும் வரலையே அப்படின்னு பீத்திக்கிட்டாங்கல்ல. இன்னைக்கு அடி வாங்கி அதை எடுத்துட்டு ஓடி இருக்காங்க. ஓடிக்கிட்டு இருக்கப்ப கிரீஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு அவனுடைய அயோக்கியத்தனத்தை பார்த்துட்டு, அவன் அடி வாங்கினதை பார்த்துட்டு அதை போட்டோவா வீடியோவை எடுத்து இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவலா இன்னைக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பென்னி பிராங்க்னு சொல்ற, அதாவது டெல் அவீவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தர் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வர்றாரு, ஏதோ பேசிக்கிட்டே வரான், ஏதோ பேசிக்கிட்டே வர்றான். சொல்லியிருப்பான் போல, அங்கே வேறு நெத்தனியா என்னென்ன சீன் போட்டான், ஈரான்காரங்க என்னென்ன அடிக்கிறாங்க, ஐயோ எதுவும் குண்டு விழுந்துட போதா அப்படின்னு பேசிக்கிட்டே வரையில தான் ஒரு குண்டு நச்சுன்னு உழுகுது அப்படிங்கிறான். அப்படியே அந்த வீடியோவை தான் நீங்க பாக்குறீங்க. இப்படிப்பட்ட தாக்குதல் அங்க நடந்திருக்கு. இந்த பகுதி என்ன பகுதின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பொதுவா யூதர்கள் இருக்கக்கூடிய பகுதி. இவங்க எப்படின்னு சொன்னா ஹாரைடின்னு சொல்லி இந்த உலகத்துல வாழும்போது ரொம்ப நாங்க பேணுதலா வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பரவலா சொல்லப்படுதுங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வந்துடலாம், மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தாக்குதல் நடத்தலாமா? நிச்சயமா நடத்தக்கூடாது. அது நம்மளுக்கு மாற்று கருத்தே இல்லை. எவன் சொன்னாலும் நம்ம சொல்லுவோம். ஒரு போர்க்களமா இருந்தா கூட சிறுவர்களை, குழந்தைகளை, முதியவர்களை கொல்லக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அதைத்தான் நம்ம சொல்லுவோம். அதுல எந்த மாற்று கருத்து நம்மளுக்கு கிடையாது. ஆனா இந்த ரெசிடென்ஸ் பகுதியில தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அப்பாஸ் அராக்சியா உட்பட IRGC பல முறை கண்டிச்சாங்க. இதையும் மீறி ஈரானுடைய பல பகுதிகளில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில கிட்டத்தட்ட 9000 இடங்கள் மக்கள் ஒதுக்கக்கூடிய பகுதிகளை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய விளைவாதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட தாக்குதல் பென்னி பிராங்க்ல நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா அது குண்டு வச்சிருப்பாங்க போல, அந்த தொழிற்சாலை மாதிரி தெரியுது. அதுல பத்திக்கிட்டு எரியுது. அதை ஒருத்தன் நெருப்பு அணைக்கிறதுக்காக அதை தூக்கிட்டு ஓடுறான். ஓடியே போய் அப்படியே அணைக்கிற மத்தியிலே அது பத்திக்கிட்டு எரியக்கூடிய காட்சி இன்னைக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம ஏன் இப்படி சொல்றோம்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இவங்க உலகத்துல செஞ்ச அட்டூழியங்கள் அவ்வளோ, கஸ்ஸா மக்களுக்கு இழைச்ச அநீதி அவ்வளோ. அதனாலதான் இந்த மாதிரியான வீடியோ காட்சிகளை கூட நெட்டிசன்கள் பொதுவா பரப்பி சந்தோஷப்படக்கூடிய நிலை இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சல்மான் எவ்வளோ பெரிய முனாஃபிக்குடைய பண்புல இருக்காங்க. தைரியமா சொல்லலாம். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம செய்தியில சொல்லியிருந்தோம். அதாவது தாயிஃப்ல இருக்கக்கூடிய கிங் ஃபத்தா விமான நிலையத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தானா இல்லையா சல்மான்? இதுக்கு முன்னாடி ஈரானை எப்படியாவது நீங்க அடிச்சிடணும், போர் தொடங்குறதுக்கு முன்னாடி, இந்த பிப்ரவரி 28க்கு முன்னாடி எப்படியாவது அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்ட தனிப்பட்ட முறையில் சொன்னான். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து என்ன மாதிரியான விஷமத்தனமான இரட்டை நிலைப்பாடு மேற்கொண்டான்னு சொன்னா, இப்ப சமீபத்தில் என்ன சொல்லியிருக்கான்னா, ஈரானுடைய ஏவுகணை நீங்க அழிச்சே தீர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் ட்ரம்பினுடைய ஒரிஜினல் முகத்தை சல்மான் பார்த்திருக்கான். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அதாவது கத்தார், UAE, ஜோர்டான், அது மட்டும் இல்லாமல் சவுதி, இவங்கெல்லாம் ஃப்ரெண்டா இருந்தாலும் இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா நம்மளுக்கு துரோகி மாதிரி. அதுலேயும் முகமது பின் சல்மான் நம்மளுக்கு எதிராக சண்டை போடுறாரு, நம்மளோட சண்டை போடுறாரு அவரு அப்படிங்கிற ஒரு செய்தியை ட்ரம்ப் அப்படியே உடைச்சு நியூஸ் சேனல்ல அப்படியே உடைச்சு பேசுறாங்க. இதை பார்த்து கூட ஒரு படிப்பின சல்மானுக்கு வரலனா என்ன நம்ம சொல்றேனே தெரியல. இந்த சமயத்துல தான் IRGC-னுடைய ஸ்போக் பேர்சனா இருக்கக்கூடிய கத்தமுல் அல் அம்பியாவினுடைய ஸ்போக் பேர்சனா இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஜுல்ஃபிகர் என்ன சொல்றாங்கன்னா, எப்பா ஒரு கொடையின் கீழே ஒண்ணாவா,
நம்ம என்ன பண்ணுவோம்னா இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்து இராணுவத்தை கட்டமைச்சு இராணுவ பாதுகாப்பு நம்மளுக்குள்ள உருவாக்கிக்குவோம், நாங்க கூட இதை வழி நடத்துறோம் அப்படிங்கிற தகவலை இந்த சமயத்தில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. சல்மானே எனக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ட்ரம்ப் இன்னைக்கு பேசியிருக்குது. உலகத்தளவுல மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஈராக்ல இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பத்தி எரியக்கூடிய நிலையை பார்க்கலாம். எர்பில், விக்டோரியா, பாக்தாதினுடைய விமான நிலையங்கள் இதெல்லாம் பத்தி எரியுது. அங்க பல்வேறு நிகழ்வு நடக்குது. அங்க இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம், பாக்தாதில் இருக்கக்கூடிய அரசாங்கம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அதனுடைய அதிபராக இருக்கக்கூடிய முகமது ஷாய் அல் சூடானி என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு மக்கள் எல்லாம் நீங்க ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக போராடுங்க, அமெரிக்காவுக்கு எதிராக நீங்க செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சூடானி சொல்லியிருக்காங்க. இது சொல்லிக்கான காரணம் என்னன்னு சொன்னா கடந்த ஒரு 20 மணி நேரத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அங்க மக்கள் கூடியிருந்த இவங்களுடைய இராணுவ தலைமை மேல ஒரு குண்டை போட்டு, எந்தெந்த பிரச்சனையில தலையிடாத இராணுவ தலைமையில குண்டு போட்டு 10 இராணுவ தலைவர்களை கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்கா கொண்ட உடனேதான் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா சூடானி இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்யறாரு. செஞ்ச உடனே இதோடு சேர்த்து ஈரானுடைய போராளி குழுக்கள், அங்க இந்த பாப்புலர் மொபிலேஷன் ஃபோர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க, இந்த குரூப்பை அவங்க கூட சேர்த்துக்கிட்டு நீங்க அமெரிக்காவுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதனுடைய தாக்கம் இன்னைக்கு என்ன இருக்குன்னு சொன்னா இந்த வீடியோவை பாருங்க. அழகா கெமிஸ்கோன்னு சொல்லுவாங்க இந்த ட்ரோனை, இந்த கெமிஸ்கோ வீடியோ எடுக்குது. அழகா போய் அவங்களுடைய ரேடார் சீட்டத்தை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹெலிகாப்டர் அப்படியே ஊனமாய் நின்றுருக்கு, அவனை மாதிரியே நின்றுருக்கு. எப்படி அந்த ட்ரம்ப் நிற்பானோ இல்லை ஜோ பைடன் எப்படி அந்த நொண்டி வாத்து நிற்பானோ அது மாதிரியே ரெண்டு இருக்கு. அதை போய் கரெக்டாக இந்த கெமிஸ்கோஸ் போய் அந்த ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கக்கூடிய காட்சி இன்னைக்கு வந்திருக்கு. ஈராக்ல மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த போரில் ஈரான்ல கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்டவர் இறந்து போயிருக்கிறாங்க. 25,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தெஹ்ரான்ல மட்டும் 9,000 இடங்கள்ல தாக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா அது எல்லாம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா லெபனான்ல 1000க்கும் மேற்பட்டவர் இறந்து போயிருக்காங்க. அதுல 200 பேர் குழந்தைகள். அதற்கு அடுத்து இருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஈராக் தான். ஈராக்ல மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு, கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டவர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த செய்தியோடு சேர்த்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி தான், பேட்டியாம்ல இஸ்ரேலுடைய வீரர் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அடடே, தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தொழிற்சாலையில் குண்டு இருந்துச்சான். அந்த குண்டையாவது தற்கொலை பண்ணாமல் இருந்திருக்கணும், இல்லை அந்த குண்டையாவது எரிச்சு அதை எதையாவது பண்ணி விட்டுருந்தேன்னா பலரோட உயிரையாவது காப்பாற்றிருக்கலாம். அதை செய்யாமல் இந்த ஆள் தற்கொலை பண்ணிக்கிட்டான். தற்கொலை பண்ணதுக்கு காரணம் என்ன? டிப்ரெஷன், மன அழுத்தம். எதுக்கா மன அழுத்தம் வந்துச்சு? இதை நம்ம சொல்லலைங்க, ராய்ட்டர்ஸ் சொல்கிறாங்க, வாஷிங்டன் டைம்ஸ் நியூஸ் சொல்கிறாங்க, ஜெருசலம் போஸ்ட் அங்கே இருக்க ஒரு வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய இவங்களோட நியூஸ் சேனல் சொல்கிறாங்க, இஸ்ரேல் ஆஃப் டைம்ஸ், த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், அவங்கெல்லாம் சொல்கிறாங்க என்னன்னா மன அழுத்தம் ஏற்பட்டுச்சான் போரில். இது நான் பயம் எப்போ வேணால் செத்து போயிடும் நம்ம. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்க்கக்கூடிய காட்சிகள், உணவு இல்லை, இந்த மாதிரியான நிலை இருந்தனால விரக்தியாகி பல பேர் சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்களாம். எத்தனை பேர்னா 279 பேர். இப்போ சமீபத்தில் மட்டும் இறந்து போனவங்க 279 பேர் இஸ்ரேலிய வீரர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க. 11,000 பேர் மூளை குழம்பி பைத்தியங்களாக ஆயிட்டாங்களாம். இறைவன் காப்பாற்றணுங்க, மக்களை கொல்லணும்னு நினைச்சா இவனுக்கெல்லாம் இறைவன் இப்படிதான் தண்டனை கொடுப்பான் அப்படின்னு நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியுது. இப்படிப்பட்ட நிலை இருக்குது. இது இன்னொரு செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வெள்ளை குரங்கு இருக்குல்ல, என்ன பண்ணுச்சு, ஆயில பாதுகாக்க போறேன்னு சொல்லி 5 நாள் போர் நிறுத்தம், நான் சந்தையை நிலைப்படுத்துறதுக்கு அப்படி செஞ்சிருக்கேங்கிற ஒரு வேலையை டாக்டிஸை செஞ்சான். கரெக்டா IRGC புரிஞ்சுக்கிட்டு, டேய் இது உன் நடிப்புடா, இதுக்கெல்லாம் நாங்கள் அடி பண்ணிய மாட்டோம், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் நீங்கள் பாருங்கள், டெக்சாஸில் வால்ரோ அப்படின்னு சொல்கிற ஒரு ரெஃபனரி, இந்த ரெஃபனரியில் தீப்பிடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி கொழுந்து விட்டு எரியுது. கச்சா எண்ணெய் தான் இது, ஒரு தாக்குதல் இல்லை. ஆனால் இது என்ன இறைவனுடைய ஏற்பாடுறா. எந்த கச்சா எண்ணெயை வச்சு நான் நிற்கணும்னு நினச்சியோ, எந்த கச்சா எண்ணெயை போய் அடுத்த இடத்துல பிடிங்கன்னு நினச்சியோ அந்த இடத்துல மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு இவங்களுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. கூடுதலாக இன்னொரு செய்தி என்னென்னா, பல பேர் அமெரிக்காவில் இன்னைக்கு ராணுவத்துக்கு வான்னு கூப்பிட்றாங்களாம். அதில் என்னென்னா 42 வயசு இருந்தாலும் பரவாயில்லப்பா வாப்பாங்கிறாங்களாம். சப்போஸ் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் இந்த கந்தன் மலையில் போய் நடச்சாரே ஒருத்தவர், அவரே கூட கூப்பிட்டு போயிடுவாங்க போல. வாயா நீ வாயா அப்படின்னு கூப்பிட்டு கூட போனாலும் போயிடுவாங்க போல. அப்படியான அமெரிக்காவில் இப்படி பயந்தாங்கோழிகளாக இருக்கிறாங்க. இதுக்கிடையில தாங்க காசா மக்களுடைய கண்ணீர் கதையில் அன்பு, பாசம், வீரம் நிறைந்த ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நாட்டு மக்களுக்காக வயது வரம்பு இல்லாமல் போராடிய ஒரு சகோதரன், முகமது நௌஃபல் அப்படிங்கிற ஒரு சகோதரன், ஜன்னத், இவங்க குடும்பத்தில் நடந்த சம்பவம்.
2023 போர் நடந்து 1 மாதம் கழித்து இவங்க ஜபாலியாவில் இருக்கிறாங்க, காசாவினுடைய வடக்கு பகுதியில். இங்கே குண்டு போடுறான் இவங்களுடைய வீட்டில். இவங்க மாமா அத்தை இருக்கிறாங்க, அந்த ஸ்பாட்டில் அவங்க இறந்து போகிறாங்க. அதே இடத்த இவங்களோட குடும்பத்தில் இருந்த நௌஃபல், முகமது நௌஃபல் காயம் ஏற்படுது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2024 அக்டோபரில் முகமது நௌஃபலுடைய அண்ணன் உமர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கெல்லாம் குண்டு அடிபட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் போய் காப்பாற்றுவார். இதுதான் அவருடைய வேலை. அங்கே காப்பாற்றுறவங்களும் தாக்குதல் கொடுத்து நடத்தக்கூடாது. ஜெனிவாவினுடைய சட்டத்தின் பிரகாரம் தவறு, இரட்டை தட்டு தாக்குதல் நடத்தக்கூடாது. அப்படி காப்பாற்ற போன உமரை இவங்க ட்ரோன் மூலியமாக தாக்கி கொள்கிறாங்க. அவரும் இறந்து போகிறாரு. இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதுக்கப்புறம் என்ன ஏற்படுதுன்னா, அவங்க அம்மா அதே வருஷம் ஜூன் மாதம் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட, கஸ்ஸாவில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை கூட, சொந்தக்காரங்களை போய் நான் பார்த்துட்டு வர்றேன். இதெல்லாம் நம்மளுக்கு இறை செய்தியை ஞாபகப்படுத்துதுங்க. யார் தன்னுடைய வாழ்நாளும் ரிஸ்க்கும் அதிகமாக்கப்பட வேண்டும் விரும்புகிறாரோ அது தன் உறவினரோடு சேர்ந்து வாழ்த்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அந்த நபி மொழியை மெய்ப்பிக்கிற மாதிரி அவங்களுடைய தாய் முனீர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போய் உறவினரை பார்க்க போகிறாங்க. எங்கேயோ போட்ட குண்டு அந்த தாயினுடைய தலையில் பட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணி 39 மணி நேரம் உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் அவங்களும் இறந்து போகிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அதே ஆண்டில் முகமது நௌஃபல், ஏற்கனவே அடிபட்ட முகமது நௌஃபல், அக்டோபர் 10, 2025 அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் இஸ்ரேலுடைய தாக்குதலில் அவர் கொல்லப்படுறார். என்ன நிலைனா, உங்கள் வீட்டில் ஜன்னத் சொல்கிறாங்க, அதாவது முகமது நௌஃபலுடைய அக்கா ஜன்னத் சொல்கிறாங்க, எனக்கு 3 சகோதரிகள், இப்போ என் கூட யாருமே இல்லை. என் அண்ணன் இறந்து போயிட்டார், ஒரு தம்பி இறந்து போயிட்டான், இன்னொரு தம்பி இப்ராஹிம், இவன் மட்டும்தான் இருக்கிறான். இந்த மாதிரியான சூழ்நிலை என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை. ஏன்னா என் தந்தை இந்த 3 மௌத்தை பார்த்தனால, முதல் மௌத்தை பார்த்தோன்னா உமரை பார்த்தோன்னா அவர் என்ன சொன்னார்னா, யா அல்லாஹ் என் முதுவை உடச்சிட்டு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அழுதாராம். 2வது மௌத்தை பார்த்த உடனே, மனைவி மௌத்தை பார்த்த உடனே நாங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டோன்னு அழுதாராம். 3வது மௌத்து முகமது நௌஃபல், ஏற்கனவே அடிபட்ட முகமது நௌஃபல் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவருடைய மௌத்தை பார்த்த உடனே அழவே இல்லையா, அவர் பிரம்மையாகி ஒரு மாதிரி ஆயிட்டாராம், அழுகையே வரலையா, அவர் விரக்தியாக நிலைக்கு ஏற்பட்டுருச்சு. இப்படிப்பட்ட குடும்பத்தில் ஜன்னத் 3 சகோதரிகளுடைய சகோதரி, அவங்க 3 பேர் சகோதரி இருக்காங்க. போய் இப்ராஹிம்கிட்ட பேச போகிறாங்க. இந்த இப்ராஹிம் யாருன்னா நௌஃபலுடைய தம்பி, அவரும் ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர்கிட்ட போய் பேச போகிறாங்க. தம்பிங்க பாருப்பா, இப்போ வீட்டில் இருந்த மாமா அத்தா அண்ணன் 2 பேர், அதுக்கப்புறம் அம்மா எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, மூத்தாயிட்டாங்க. இன்றைக்கி நீ மட்டும்தான் இருக்கிற. நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைகளை பார்த்துக்கிறது ஒன்றை விட்டா யார் இருக்கிறா? இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு போனோம்னு சொன்னால் உன்னுடைய உயிரும் முகமது நௌஃபலுடைய உயிர் எப்படி போச்சோ அது மாதிரி உன்னோட உயிரும் போயிடலாம். அதனால் நீ இந்த இதை விட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப இப்ராஹிம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. குர்ஆனுடைய வசனம், சூரத்து தௌபாவுடைய 51வது வசனம், குல்ல யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா, அல்லாஹ் விதிச்சதை தவிர வேறு ஒன்றும் எங்களை அருகாது, அல்லாஹ் தான் எங்களுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொன்ன வசனத்தை சொல்லி, என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி இவங்கெல்லாம் எப்படி செயல்பட்டு இருந்தாங்களோ அதே வழியை நான் பின்பற்ற நான் விருப்பப்படுறேன். நம்மளுக்கு அல்லாஹ் தான் பாதுகாவலனாக இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை இப்ராஹிம் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஜன்னத்து பேட்டி கொடுக்குறாங்க. எங்கள் வாழ்நாளில் வருத்தம், துன்பம், துயரம் இதெல்லாம் ஒரு அடையாளமாகவே மாறிப்போச்சு, இப்படி தாங்க தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கண்ணீர் கதையோடு இந்த சம்பவம் முடியுது. இதில் பல்வேறு தகவல்கள், படிப்பினை பாடமெல்லாம் நம்மளுக்கு இருக்குங்க. இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய கஸ்ஸா மக்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? துவாக்கள் மட்டும்தாங்க. காசு பணம்லாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்காக இந்த உலகம் பேசாதா அப்படிங்கிறத அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நம்மளுக்காக இந்த உலகம் பேசணும் அப்படி எதிர்பார்த்தாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனுடைய ஒரு வடிவமாக தாங்க இருக்குது. நம்ம பேட்டை டிவியில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்ஸின் காரணமாக பல பேருக்கு இந்த செய்தி போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பேட்டை டிவி நீங்கள் கமெண்ட் செய்யுங்க. இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.